நம்ம 21 வயசுக்கு முன்னாடியே டயட் ஆயிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு. எந்த அளவுக்கு இந்த சினிமா வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணி உள்ள தம்பி? ஏன்னா திருப்பி அடிக்க வேண்டியதானே அப்பா கேட்பாரு. அப்பா கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா, நான் அவனை அடிச்சிருவேன், அடிச்சதுக்கப்புறம் அடுத்து 4 பேரை கூட்டு வருவான், அந்த 4 பேரை கூட அடிச்சிருவேன், அப்போ 40 பேரை கூட்டு வந்து கடையை உடப்பா. இத்தனை வருட சினிமா இதில் வந்து எனக்காச்சும் போதும் பாருங்க சினிமா. ஒரு உதவி இயக்குனராக ஆகிறதுக்கான போராட்டம், அதுக்கப்புறம் இயக்குனர் ஆகிறதுக்கான போராட்டம். கம்பல்சரி புது அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க லேர்ன் பண்ணணும். என்னால் யாரை வேணாலும் நடிக்க வைக்க முடியும், யாரை வேணாலும் ஹீரோவாக உருவாக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு எப்பயுமே இருக்குது. நிறைய ஹீரோக்கள் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே வந்து ஹீரோக்கள் வந்து பஞ்சம் இருக்குது. சத்யராஜ் சார் கூட வள்ளிமேல் படத்தில் ஒர்க் பண்ணும்போது சத்யராஜ் சார் சொன்னார், ஃபிலிம் கேமராவில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு சார், உங்களோட ஒர்க் பண்ணும்போது என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கிறீங்க சார். நான் இது வரைக்கும் சோசியல் மெசேஜ் இல்லாமல் ஒரு படம் கூட பண்ணலை. அரசியலுக்கு வர்றவங்க அவங்க என்ன கொள்கையோடு உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது முக்கியம். 13 வயசு வரைக்குமே திக்குவாய் நானே. ஸோ என்னுடைய கதாபாத்திரத்தை ஸ்க்ரீனில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஜாய்ஃபுல்லான இந்த 2K கிட்ஸோடைய லைஃப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிம், ஒரு சோசியல் மெசேஜையும் இந்த படத்தில் வச்சுருக்கேன். வணக்கம் நியூஸ் டைம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். வெண்ணிலா கபடி குழுவில் வந்து ஒரு காதல் பின்மயம், அப்புறம் வந்து நான் மகான் அல்ல அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு லவ் ஸ்டோரியோட ஒரு இது, ஜீவாவில் ஒரு விதமான காதல்னால் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா சார்? காதல் வந்து எவர்கிரீன். பட்டு வெண்ணிலா கபடி குழு வந்து காதல் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். நான் மகன்லேயும் பார்த்தீங்கன்னா காதலுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு சோசியல் மெசேஜ், ரிவெஞ்ச், ஆக்ஷன் வச்சுருப்பேன். ஜீவாவில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பொருள், ஆதலால் காதல் சீவியில் காதல் சொல்லியிருந்தாலும் அதோடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோசியல் மெசேஜாக இருக்கும். இந்த படத்துலையும் ஒரு காதல் படமாக இருந்தாலும் இந்த படத்துலையும் ஒரு சோசியல் மெசேஜ் வச்சுருக்கின்றது. உங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு தனி ஒரு பேர் இருக்கிற மாதிரியே உங்களோட காதல் காட்சிகள் இருக்கக்கூடியதை இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அது வந்து ஒரு தனியான ஒரு இடம் இருக்குது. நான் மகனில் வரக்கூடிய அந்த காதல் பார்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தனியான சிறப்பாக இன்ன வரைக்கும் போயிட்டே இருக்குது. இப்போ ஆதலால் காதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2K லவ் ஸ்டோரி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நேரத்தில் கூட இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆதலால் காதல் மாதிரியான ஒரு திரைப்படம் வெளியாகுமா, அப்படிதான் வருமா அப்படிங்கிற அளவு கேள்வி கேட்குறாங்க. இந்த கண்ணோட்டங்கிறது காலமாக காதல்ங்கிறதோட ஒரு பரிமாணம் மாறிக்கிட்டே வரக்கூடிய காலத்தில் இந்த ஜென்ரேஷனோட காதலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2K கிட்ஸ் வந்து எல்லா சோசியல் மீடியாவிலையும் ஜென்ரலாக பெரும்பான்மையான சோசியல் மீடியாக்களில் வந்து அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே ரொம்ப வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இளைஞர்களுக்கிட்டையும் நெகட்டிவ் இருந்திருக்கு, பாசிட்டிவ் இருந்திருக்கு. எனக்கு இந்த பசங்கள்கிட்ட நேரடியாக மீட் பண்ணும்போது பேசும்போது இந்த பசங்களுக்குள்ள எவ்வளோ பாசிட்டிவான திங்ஸ் இருக்குது, எவ்வளவோ வந்து அச்சீவ் பண்ணணும்னு வெளியோடு இருக்கிறாங்க. ஏன் அதை வந்து இங்கே வந்து நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், ஸோ அவங்கள பற்றி நெகட்டிவாக மட்டுமே சொல்லிட்டு இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த 2K ஜென்ரேஷனுடைய பேரண்ட்ஸ் பர்டிகுலராக ரொம்ப பயப்படுறாங்க. பசங்க வந்து கெட்டு போயிடுவாங்க, பசங்க வந்து இந்த உலகம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பேனிக்காகவும் ரொம்ப பதட்டமாகவும் இருக்காங்க. முன்னாடியும் அதே மாதிரியான தவறுகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் அது பெரிய அண்டர்லைன் பண்ணி அது உலகம் ஃபுல்லாக அப்படித்தான் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை நம்ம உருவாக்குறோம். அதனாலேயே வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக்கில் இருக்காங்க. இப்போ ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி என்னுடைய பைலட் ஃபிலிமுக்காக ஒரு பொண்ணு வந்து நடிக்க கோயம்புத்தூர்ல வந்து வந்துச்சு. நான் ப்ரொடியூசர், என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து சென்னைக்கு போன நீ ஆட்டோ பிடிக்காத, நீ வந்து ஆட்டோவில் எல்லாம் ஏறாத அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து ஆட்டோனே வந்து பேனிக்காக சொல்லிகிட்டே இருந்தாங்களாமா. அதுக்கான ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆட்டோவில் ஒரு பொண்ணு ஏறும்போது அந்த நடந்த இன்சிடெண்ட்டு அது வந்து பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. அந்த வைரல் ஆனோடனே அதோடைய பாதிப்பு அவங்க அம்மாவுக்கு அங்கே. ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தில் இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு மனநிலை உருவாகுது. அப்படி கிடையாதுல்ல. இதுக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மிஸ்பிஹேவ் நடந்திருக்கு. அது ஒரு போலீஸ் கேஸோட முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அது இவ்வளோ பெரிய பயத்தை கிரியேட் பண்ணலை. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சோசியல் மீடியானால நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது, நிறையா வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலை இந்த ஜென்ரேஷன் கிட்ஸோடைய பேரண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்குது. அது அவங்களுடைய பயத்தை போக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் 2K லவ் ஸ்டோரி. நம்ம கதையோடைய உங்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய கேரக்டர்னா கதாநாயகன் கதாநாயகியை தவிர்த்து பின்னாடி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமும் ரொம்ப வலுவான ஒரு சில விஷயங்களையும் அமைச்சிட்டே வருவீங்க. இது எப்படி சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நீங்கள்
தொடங்கும் போதே எப்படியா இல்லை வந்து உங்களுக்கு ப்ரிப்பேராக உங்களுக்கு தனியாக காட்டணும் நம்ம? இல்லை, ஜென்ரலாக ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் கேரக்டர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுவோம். ஹீரோ ஹீரோயின் கூட அப்படி தான் சூஸ் பண்ணுவோம். பட்டு ஒரு பில்டிங் கட்ட போகும்போது நமக்கு வந்து வெறும் செங்கல் மட்டும் பத்தாதுல்ல, எல்லாமே சேரணும்ல. கம்பி இருக்குது, கலவை இருக்குது, ஜல்லிக்கல் இருக்குது, எல்லாமே சேர்ந்தாதான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அது மாதிரி தான் இது ஒரு பில்டிங் மாதிரி தான். அந்த பில்டிங்க்கு எல்லாமே இருந்தால் தான் அந்த பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா கதாபாத்திரங்களும் சேரும்போது தான் அது ஒரு முழுமையான கதையாகவே மாறுது, திரைக்கதை வடிவத்திலே உருவாகுது. ஸோ ஒரு 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 ஆக்ஷன் திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வில்லன். ஒரு ஃபன் திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அந்த ஃபன்னான கேரக்டர்ஸ். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நிறைய ஃபன் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நான் ஃபேமிலி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. குடும்பஸ்தன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ். அதெல்லாம் சேரும்போது தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரேஷன் சேரும்போது தான் அந்த ஃபன் ஒர்க் ஆகுது. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ப்ளசண்ட்டான லவ் படமாக இருந்தாலும் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதனால் இவ்வளோ கதாபாத்திரங்கள் இந்த கதைக்கு தேவைப்படுச்சு. பாண்டிய நாடு திரைப்படத்தில் வந்து கதாநாயகனுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு சிறு வயதிலிருந்தே வந்து ஒரு திக்குவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து வச்சிருக்கணும், பயவினமான ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆளாக வச்சுருக்கு. ஒரு ஹீரோவுக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து எப்படி அது தைரியமாக அது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இல்லை, பேசிக்காக நான் 13 வயசு வரைக்குமே திக்குவாய் நானே. ஸோ என்னுடைய கதாபாத்திரத்தை ஸ்க்ரீனில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொன்று, சம்டைம்ஸ் ஒரு ரொம்ப பதட்டமான சூழல் வரும்போது நம்மளே அறியாமலே வந்து நம்ம சின்ன வயசில் நான் இப்போ கூட வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன அறியாமல் லைட்டாக திக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக அந்த திக்கல் வந்து எனக்கு தெரியும், அது மற்றவங்களுக்கு அது திக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த கதாபாத்திரத்தை ஸ்க்ரீனில் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு கேரக்டரேஷன் வந்து பெக்குலியராக தெரியணும். இது எல்லா படத்துலையும் ஒரு ஹீரோ எடுத்துன்னு ஆக்ஷன்லையோ அல்லது சாங்லேயோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த படத்தில் வந்து பாண்டியநாடு படத்தில் வந்து அவன் சாதாரண ஒருத்தனாக தெரியணும், எந்த காரணத்தை கொண்டு ஹீரோவாக தெரியக்கூடாது. நான்மகான்லேயும் அதே மாதிரி அவன் சாதாரண ஒருத்தனாக தெரியணும். அந்த சாதாரண ஒருத்தனாக தெரியணும், நம்ம ஒரு சக மனிதனாக தெரியணும். அப்படிங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த கேரக்டர் டிசைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நான் வந்து டிஎஸ்50யில் ஹீரோ வருவான். ஹீரோ வந்து ஒரு காமெடின்னு தான் வழிமறிச்சுட்டு அவனை பலார்னு அறைவான். பலார்னு அரைஞ்சதுக்கப்புறம் வந்து ஏன் அரைஞ்சீங்கன்னு கேட்பான். உங்கள் அண்ணன் பேர் இதுவோடான்னு கேட்பான். ஆமாம். ஸோ அவங்க அண்ணன் அடிக்க முடியாதா, அதனால தான் நான் ஒன்று அடித்தேன் அப்படிமா. வீட்டில் போனதுக்கப்புறமே அந்த கேரக்டர் வந்து ஏன்டா திருப்பி அடிக்க வேண்டியதானு அப்பா கேட்பாரு. அப்பா கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா, நான் அவனை அடிச்சிருவேன், அடித்ததுக்கப்புறம் அடுத்து 4 பேரை கூப்பிட்டு வருவான். அந்த 4 பேரை கூட அடிச்சிருவேன், அப்போ 40 பேரை கூப்பிட்டு வந்து கடையை உடைப்பான், 40 பேரை கூட அடிச்சிருவேன். அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸுன்னு வீடெல்லாம் அடமானம் வைக்கணும், இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையா, அப்போ அடித்தா இப்போ வலிக்கல, ஒரு அடியோட முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது ஒரு ஃபன் கேரக்டராகவே வந்து நான் டிசைன் பண்ணணும்னு நினச்சேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ கூட ஒரு பக்கத்தில் ஒரு காமெடியன் இருந்துகிட்டே இருப்பான். ஸோ ஒரு பக்கத்தில் இருக்க காமெடியன் கேரக்டர் கதாபாத்திரமாக இருந்தால் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் போச்சு. ஸோ ஹீரோ கேரக்டர் வந்து விக்ராந்தா இருப்பான், ஹீரோ கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய காமெடியன் கதாபாத்திரம் தான் வந்து விஷால். ஸோ அந்த காமெடியன் எப்படி ஹீரோவாக மாறுறாங்கிற ப்ராசஸ் தான் பாண்டியநாடு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய திரைப்படங்களில் ஒரு வேகமான ஒரு காட்சி முறை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜீவா, மாவீரன் 8, நான்மகான் இந்த 3 திரைப்படத்தோட மேக்கிங் மட்டும் டோட்டலாக வந்து இது சுசீந்திரன் சார் எடுத்தது அப்படின்னு சொன்னோம்னா அது மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். எப்படி இந்த ஐடியாலஜி? எவரிபடி டிமாண்டு ஸ்கிரிப்ட் தான் ஃபில்ம் மேக்கிங். அந்த கதை என்ன கேட்குதோ அந்த இதை தான் ஃபில்ம் மேக்கிங்கை கொடுப்போம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு படத்துக்கும், பாண்டியநாடு படத்துக்கும் நான்மகான் படத்துக்கும் அந்த ஆக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டெம்போ வந்து நான் எல்லா படத்துக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஜீவா படம் ஒரு ப்ளசண்ட்டான திரைப்படம், வெண்ணிலா கபடிக்குள் படம் ஒரு ப்ளசண்ட்டான திரைப்படம், ஒரு ஃபன்னோட சேர்ந்து ஸ்போர்ட்ஸ். என்னதான் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் அதோடைய ப்ளசண்ட்னஸ்ஸு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையுமே 2K லவ் ஸ்டோரி படமே ஒரு ப்ளசண்ட்டான திரைப்படம். அந்த ப்ளசண்ட்டான ஃபில்ம் மேக்கிங் தான் தேவைப்படுது. அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நம்ம ஃபில்ம் மேக்கிங்கில் கொடுக்கணும். அதை ஃபில்ம் மேக்கிங்கில் கொடுக்கும்போது அது பார்க்குறவங்களுக்கு நம்ம சொன்ன விஷயம் வந்து முழுமையாக போய் சேரும். உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது, ஸ்கிரிப்ட் வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரியான ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது பண்ணும்போது நல்ல சம்டைம்ஸ் அது நடக்கும். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்போம். பாண்டியநாடு கிளைமேக்ஸ் கூட நாங்கள் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது வேறு, பட்டு அதோடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அதோடைய திடீர்னு வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல கிளைமேக்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி பண்ணி அப்படி பண்ணது தான் வந்து பாண்டியநாட்டில் அந்த கிளைமேக்ஸ்.
அந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு நடக்கும். வேற ஏதாவது திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு அனுபவம்? இந்த எல்லா திரைப்படங்களுமே ஷூட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு சரின்னு படும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னமும் அந்த கதாபாத்திரங்களை நேரில் பார்க்குறோம், எழுதுறோம், அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்போம். வேறு எந்த விதமான டைவர்சிட்டி இருக்காது. இந்த படத்துலையுமே வந்து 2K Love Story திரைப்படத்துலையுமே ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் ஹரிஸ்னு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வருவான். பட் அந்த ஹரிஸ் கேரக்டர் வந்து ஸ்கிரிப்டில் வந்து தேவைப்பட மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே அந்த ஹரிஸ் கேரக்டரை மொத்தமாகவே ஸ்கிரிப்ட்லேருந்து தூக்குனேன். ஒரே ஒரு சீன், ஒரு 6 சீன் வச்சுருந்தேன். அந்த கேரக்டருக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் போதும். ஷூட் பண்ணும்போது அதோடைய லென்த்து முதல் கொண்டு எடிட்டிங்கில் எனக்கு தெரியும். ஸோ இந்த கதாபாத்திரத்துடைய வீரியம் என்ன, இது எப்படி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து வாய்ஸ் ஓலாப்பில் சொல்லலாம் அப்படின்ட்டு அதை ஷார்ட்டாக ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பவித்ரான்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த கதாபாத்திரத்துக்கு இன்னொரு 4 சீன் எக்ஸ்ட்ரா வச்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுச்சு. அந்த கேரக்டருக்கு இன்னொரு 4 சீன் எக்ஸ்ட்ரா வச்சு சுவாரஸ்யப்படுத்துகிறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து கேஸ்டிங்கில் ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கேரக்டர் வந்து நம்ம நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகுது ஃப்ரேமில் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரைட்டிங்கில் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நீங்கள் சென்னை வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆச்சு. பழனி, நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் பழனி பக்கத்தில் அமரம்புடிங்கிற கிராமம். ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்து 98 வந்தேன். கிட்டத்தட்ட 28 இயர்ஸ் ஆயிடுச்சு. 17 வயசில் வந்தேன். ஸோ மிகப்பெரிய ஜர்னி தான். நமக்கு சமீபத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு இத்தனை வருட சினிமா இதில் வந்து எனக்காச்சும் போதும் பாருங்க சினிமா அப்படிங்கிற சாப்பிட வரைக்கும் அது தோணாது. ஏன்னா அது வந்து எனக்கு எப்படின்னா வந்து சுவாச காற்று மாதிரி. சுவாச காற்று போதும் அப்படின்னு நம்ம நிறுத்திக்கணும்னு எந்த மனுஷனுக்கு தோணாது. அது மாதிரி தான் எனக்கு சினிமா. அது வந்து என்றைக்கும் தோணாது. எந்த அளவுக்கு இந்த சினிமா வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணி உள்ள தம்பி? அதை இதுக்கு மேலே உதாரணம் நான் சொல்லவே தேவையில்லை. வரும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உள்ளதான் வரும்போது அதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த மோகம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய பிரமிப்பு. அப்படித்தான் சின்ன வயசுலேருந்து நம்ம சினிமா பார்த்ததுனால அந்த சினிமா மேலே ஒரு பிரமிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த சினிமாங்கிற அந்த அந்த வட்டத்துக்குள்ளே போகணுங்கிற ஒரு தீராத ஆசை. பட் அது உள்ளே வர்றதுக்கான முயற்சி, அந்த வட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்ம நிற்கிறதுக்கான முயற்சி, ஒரு உதவி இயக்குனராக ஆகிறதுக்கான போராட்டம், அதுக்கப்புறம் இயக்குனர் ஆகிறதுக்கான போராட்டம். பட் இந்த இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அந்த இயக்குனருக்கான அந்த ஒரு அந்த சேரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டம். ஸோ அது வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஜர்னி. அதை வந்து நம்ம வந்து பயணப்படணும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டாலும் அது தலைகணமாயிரும். ரொம்ப வந்து இதுவாக நினச்சிட்டாலுமே வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ட் போயிடும். ஸோ அதை பற்றி தாட் ப்ராசஸே இல்லாமல் நீங்கள் எப்படி காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அந்த இன்டர்வியூ வந்து சரியாக வரணுங்கிறதுக்காக எப்படி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் ரெகுலர் லைஃப்பில் அதை நான் திரும்ப வந்து அதை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது என்னுடைய டே டு லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டு. அது வந்து முக்கியமான பார்ட்டாக இருக்கு என் லைஃப்பில். வெண்ணிலா கபடி ஒரு திரைப்படம் வெளியான போது எனக்கு அப்போ நல்ல நினைவு இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட் போட்டு நிறைய வசூல் கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்த்து தான் ரொம்ப வருஷம் மேடம் படம் வந்த புதுசில். இன்றைக்கி அந்த வெண்ணிலா கபடி குழு எடுத்த முதல் சுசீந்திரன் உங்களுக்குள்ள நீங்கள் என்ன சேஞ்ச் வந்து இது என்னுடைய 19th மூவி, 19வது படம். ஸோ வெண்ணிலா கபடி குழு பண்ணும்பொழுது நமக்கு ஒரு பயமும் ஒரு அதே டயத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டும் ரெண்டும் கலந்துருந்துச்சு. அதுக்கு வந்து பயங்கரமாக நம்ம வந்து அந்த முதல் வெற்றியை பார்க்கணுங்கிற அந்த ஒரு பயங்கரமான பேஷன் இருந்துச்சு. பட் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி அது வெற்றி நடந்துச்சு. தொடர்ந்து வந்து ஒரு 7 படத்தில் 6 படம் தொடர்ந்து ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய லைஃப்பில் தொடர்ந்து நிறைய தோல்விகள் நடந்தால் கூட நான் வந்து அந்த தோல்விகளிலிருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டே இருந்தேன். பட் ஓடுறதை நிப்பாட்டவே கிடையாது. உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைக்கிறது நிப்பாட்டவே கிடையாது. வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ஆனால் உழைக்கிறது நிப்பாட்டக்கூடாதுங்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு பாயிண்டில் நான் வந்து எங்கே தப்பு பண்ணுறேன், அந்த வெண்ணிலா கபடி சுசீந்திரனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சுசீந்திரனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அதோடைய விளைவு தான். ஸோ சுசீந்திரன் வந்து ஒரு அடபண்டான சுசீந்திரன் தான் நினைக்கிறத ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்காக லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு சுசீந்திரன். அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் வந்து சரி ஓகே, நான் என்ன நானே மீட்டுக்கிறதுக்கான ஒரு போராட்டம் பண்ணி என்ன நானே மீட்டுக்கிட்டு அப்படி பண்ண ஒரு திரைப்படம் தான் வள்ளிமயில், விஜய் ஆண்டனியோட திரைப்படம். அது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைப்படமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பண்ண திரைப்படம் தான் 2K Love Story. ஸோ 2K Love Story இப்போ ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் மாதிரி வந்து என்னுடைய வள்ளிமயில் திரைப்படம் ரிலீஸ் ஆகும். எவ்வளோ நேரம் சார் நாளைக்கு எழுதுவீங்க? நம்ம கதைக்காண்டி எழுதுறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டேரக்டராக உள்ள ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பொறுத்து தான். பாண்டியநாடு ஸ்கிரிப்ட் 6 மந்த் எழுதினேன்.
2K லவ் ஸ்டோரி வந்து 3 months எழுதினேன். அது வந்து சம்டைம்ஸ் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கும் சீன்ஸு. சம்டைம்ஸ் ஃப்ளோ எவ்வளோ தான் எழுதினாலும் அந்த ஃப்ளோ வராது. நான் எழுதின ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தா நீங்கள் 19 ஸ்கிரிப்ட் அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு தெரியும். நான் எழுதி ஒரு பாதி எழுதி முக்கால்வாசி எழுதி அதுக்கான ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கல, இல்லை இது எனக்கு சரியாக வரல, இது சரியாக வராது அப்படின்னு நான் வந்து வேண்டான்னு நிறையா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன். இல்லை இது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா கதையாக லைனாக பார்க்கும்போது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். எழுத ஆரம்பிக்க அந்த சுவாரஸ்யம் கம்மியாயிடும். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதிடுவேன். அதுக்கப்புறமும் அது சில சமயம் ஃபுல் ஸ்கிரிப்டே எழுதி முடிச்சிடுவேன். ஃபுல் ஸ்கிரிப்டே எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லும்போதோ அதில் நம்ம வந்து ஏன்னா நம்ம கதையை எழுதிடுவோம். அந்த கதையை இன்னொருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணமோ அது ஆடியன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்களான்னு பார்ப்பேன். அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள், நிறைய டவுட்டு, இது ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற கேள்விகள் என் நண்பர்கள், என் அசிஸ்டன்ஸு அவங்கள்ட்ட இருந்து வரும்போது சரி ஓகே நம்ம இதை இப்போதைக்கு தொட வேண்டாம் அப்படின்ட்டு அதை தூக்கி வச்சிருவேன். மறுபடியும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கதையை எடுத்து பார்ப்பேன். அப்போ வந்து எனக்கு தெரியும் அந்த கதையில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா அந்த கதைக்குள்ளேயே ஒரு 3 மாதம் 6 மாதம் இருந்ததுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த கதையை திரும்ப பண்ணும்போது அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ்டேக்லாம் தவிர்த்துட்டு கரெக்டான இதுதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இந்த போர்ஷனே தேவையில்லை, கதை இப்படி திரைக்கதை போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கதையை மாற்றி அப்படி திரைக்கதை எழுதும்போது சுவாரஸ்யமான திரைக்கதையாக மாறி இருக்குது. மினிமம் ஒரு 6 months ஸ்கிரிப்ட் எழுதுவேன். இதுக்கு நடுவில் வந்து வேற கவனச்சிதறல் வேற எதுவுமே அதில் ஸ்கிரிப்ட் உட்காந்துட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் மினிமம் 6 மாதம் கதையை உட்காந்து எழுதணும். ரொம்ப ஒரு மாதிரி இப்போ 2K லவ் ஸ்டோரியில் 3 months எழுதி முடிச்சிட்டேன். ஸோ ஆதரால் கதை சிவிலாம் நான் கிட்டத்தட்ட 3 months ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன். கிளைமேக்ஸ் கிடைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு 2 மாதம் ஆச்சு. அது மாதிரி கிளைமேக்ஸ் பர்டிகுலராக சில படங்களில் கிளைமேக்ஸுக்கான தேடல் பெரிய ப்ராசஸாக இருக்கும். பாண்டிய நாடு, ஜீவா, நான்மகன்லாம் எல்லாமே 6 months ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் அதை ரைட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 6 months ஆச்சு. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நிறைய பேர் சேருவாங்க. எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுறீங்க இன்னைக்கு வரக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்? நான் வந்து கொஞ்சம் என்னுடைய எனக்கு ரெஷ்யூம் அனுப்பக்கூடிய பசங்க, நான் வந்து ஆஃபீஸில் பார்க்கக்கூடிய பசங்க அப்படின்னு எல்லா திரைப்படத்துலையும் குறைந்தது ஒரு 3 அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் சேர்த்துக்குவேன். மீதி அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் 3 அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு 6 அசிஸ்டன்ட் ரைட்டரையும் கூட சின்ன படங்களுக்கெல்லாம் வேலை செய்வாங்க. பெரிய படங்கள் பண்ணும்போது நிறைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்போ ஒரு 8 பேர் 10 பேர் வேலை செய்வாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து ஒரு கம்பல்சரி ஒரு 5 பேர் இருப்பாங்க. நியூ கமர்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த நியூ கமர்ஸை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸான அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கான எனக்கு என்னென்னா கம்பல்சரி புது அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க லேர்ன் பண்ணணும். எதுவும் தெரியலைங்கிறதுக்காகத்தான் சினிமாவில் கற்றுக்கணுன்ட்டு வர்றாங்க. ஸோ அது நான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய புதுமுக நடிகர்களுக்கு ஒவ்வொரு படங்கள்லையும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய ரோல் கொடுத்து அவங்கள வந்து பிரமிக்க வச்சுருக்கேன். ஒரு டயலாக்கே பேசாத கேரக்டர்ஸ்க்கு ஒரு டயலாக் பேச வச்சு அவங்கள ஸ்க்ரீனில் நடிக்க வச்சுருக்கேன். என்னால் யாரை வேணாலும் நடிக்க வைக்க முடியும், யாரை வேணாலும் ஹீரோவாக உருவாக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு எப்பயுமே இருக்குது. அது வந்து பர்டிகுலராக வெண்ணிலா கபடிக்குள்ள கொடுத்த கான்ஃபிடென்ட்டும் அழகசாமி குதிரை கொடுத்த கான்ஃபிடென்ட்டும் யாரை வச்சு வேணாலும் ஒரு ஹீரோவாக வந்து நம்ம ஸ்க்ரீனில் காமிக்க முடியும். அதுக்கு வந்து முழுக்க கதையும் திரைக்கதையும் தான் ரொம்ப முக்கியம். ஒரு 60 வயசு ஒருத்தர் வந்து நான் ஹீரோவை லான்ச் ஆகணும் சார் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து என்னை வந்து கேட்டால் கூட அந்த 60 வயசு பெரியவருக்கு என்ன மாதிரி கதை பண்ணி இதை சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த முடியும். நிறைய ஹீரோக்கள் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய இங்கே வந்து ஹீரோக்கள் வந்து பஞ்சம் இருக்குது. புதுமுக இயக்குநர்கள்லாம் யார்கிட்ட போய் கதை சொல்கிறதுனே தெரியல. உங்ககிட்ட வரக்கூடிய ஆட்கள் நீங்கள் சொல்றீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே சேர்ந்தவங்க. அதுதான் நான் வந்து எல்லா டைரக்டர்ஸ்டையும் வந்து மணிரத்னம் சார் ஆஃபீஸ் வந்து சங்கர் சார் ஆஃபீஸ் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் போயிட்டு நான் என்னோடய ரெஷ்யூமை கொடுத்துருக்கேன். நான் போய் ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுருக்கேன். சூர்யா சார் எல்லா ஆஃபீஸ்லேயும் சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸு எல்லா இயக்குநர்கள்ட்டையும் என் ரெஷ்யூம் கொடுத்து வணக்கத்தை சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியான என்னுடைய முயற்சியில் தான் பிரசன்னகுமார் சார்னு ஒரு ரைட்டர்கிட்ட சரி ஓகே இயக்குநர்கள்ட்ட வாய்ப்பு கிடைக்கல, பிரசன்னகுமார் சார் ரைட்டர் ஒரு டைலாக் ரைட்டர்கிட்ட வந்து உதவி எழுத்தாளராக சேர்ந்துருவோம். அவர் மூலமாக அவர் 4 இயக்குநர்கள்ட்ட வேலை செய்வார். அப்படியே அந்த இயக்குநர்கள்ட்ட நம்ம வாய்ப்பு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பிரசன்னகுமார் சார்ட்டு நான் போயிட்டு அசிஸ்டன்ட் சார் என்ன அசிஸ்டண்டாக சேர்த்துங்க சார், எனக்கு நான் எழுத்து நல்லா எழுதுங்க சார், காப்பி ரைட்டிங் நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னா அவர் என்ன அசிஸ்டன்ட் ரைட்டர் தானே ஆகணும், அது எதுக்கு வந்து என்கிட்ட வந்து சரினார். இல்லை சார் அசிஸ்டன்ட் ரைட்டருக்கான வாய்ப்பு கிடைக்கல சார், அதான் சார் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இயக்குனர் யாராவது சொல்லி விடுவீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சிரிச்சுட்டு சரி உன்னுடைய ரெஷ்யூமை கொடுனாரு. ரெஷ்யூமை கொடுத்தேன். ரெஷ்யூமை கொடுத்துட்டு
அப்புறம் ஒரு 3 மாதம் அவர் சொன்ன டேட்லாம் அவர் ஒவ்வொரு டைமும் பஞ்சுவாலிட்டியாக இருக்கானா இந்த பையன் அப்படின்னு அவர் பார்த்தாரு. அவர் என்ன டேட் சொல்கிறாரோ அந்த டேட்டில் அவரை போய் பார்ப்பேன். ஸோ ஒரு 3 மாதம் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறத பார்த்துட்டு அவரே வந்து என்னை வந்து எஸ்டி சபா சார்ட்ட வந்து உதவி இயக்குனராக சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எழில் சார்ட்ட ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு 3 வருஷம் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கான ப்ராசஸ் பண்ணி தென் வந்து முதல் படம் வெண்ணிலா கபடி குழு. ஒரு 12 வருஷம் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. பட் என்னடா 12 வருஷம் அப்படின்னு பார்த்தா அந்த 12 வருஷத்துக்குள்ள வந்து எவ்வளோ பொறுமை முக்கியம், எவ்வளோ காத்திருப்பு முக்கியம், எவ்வளோ பேஷன் முக்கியம். ஸோ ஸ்கிரிப்டை வந்து நிறைய எழுதி அது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நிறைய ப்ராக்டிஸ் நடந்துச்சு. அதெல்லாம் நிறைய டிஸ்கஷன் போனேன். ஸோ அதுதான் வந்து நான் போனோம். அதுதான் வந்து நான் இத்தனை வருஷம் இயக்குனராக நான் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். போன உடனே வந்து நான் 17 வயசில் போனேனே, இப்போ ரொம்ப சின்ன வயசில் யார் டைரக்டர் ஆகிருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி பார்த்தா வந்து பாண்டியராஜன் சார் வந்து கன்னிராசி படத்தில் 21 வயசில் டைரக்டர் ஆயிருந்தார். நம்ம 21 வயசுக்கு முன்னாடியே டைரக்டர் ஆகிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபோக்கஸில் ட்ரை பண்ணேன். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. ஸோ நமக்கான நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சினிமா நமக்கு கைகூடும். அப்படி கைகூற சினிமா தான் நிலைச்சு நிற்குங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் அந்த 12 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வெண்ணிலா கபடி குழு ரிலீஸ் ஆனது நான் சரியான ஒரு விஷயம்னு நான் இப்போ நம்புகிறேன். 2K லவ் ஸ்டோரி வந்து எழுதுறதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கிட்டாலும் கூட படம் எடுக்கப்பட்ட நாட்கள்ங்கிறது ரொம்ப வேகமாக எடுத்து முடிச்சிட்டிங்க இல்லையா? எப்பயுமே நான் வந்து வேகமாக எடுத்து முடிச்சேன்னு சொல்ல மாட்டேன். குறைவான நாட்கள் எடுத்து முடிச்சேன்னு சொல்லுவேன். அதை வேகமாக எடுத்து முடிக்கிறதுக்கும் சரியாக எடுத்து முடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என் கதை வந்து அந்த குறைவான நாட்கள் தான் என்னுடைய கதைக்கு தேவைப்படுச்சு. அந்த கதைக்கு 40 நாட்கள் பிளான் பண்ணோம், 38 நாட்களில் முடிச்சிட்டோம். வேகமாக எடுக்கிறதுங்கிறது வந்து நிதானத்தை குறைச்சிடும். சம்டைம்ஸ் நிறைய பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அதை நான் சரி பண்ணுவேன். அது வேகம் கிடையாது, குறைந்த நாட்களில் படத்தை முடித்தேன். குறைந்த நாட்களில் முடிக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து உங்களோட ஒர்க்காக டீமாக போகுது, உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பிளானிங் தான். இங்கே எல்லாமே பிளானிங் தான். நீங்கள் வந்து நிறைய பேர் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் 2 படம் எடுத்து ஒரு படமாக மாற்றுறாங்க. அவர் எடிட்டிங்கில் அவ்வளோ நாட்கள் ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து எடிட்டிங்க்கு நான் வந்து ஒரு 15 நாளில் என்னுடைய படம்லாம் எடிட்டிங் முடிஞ்சிடும். ஏன்னா நான் எடுக்கும்போதே வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுப்பேன். சத்யராஜ் சார் கூட வள்ளிமேல் படத்தில் ஒர்க் பண்ணும்போது சத்யராஜ் சார் சொன்னார், ஃபிலிம் கேமராவில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு சார் உங்களோட ஒர்க் பண்ணும்போது, என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கிறீங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதுதான் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுப்பேன். அதனாலே வந்து என்னால் வந்து அந்த சீனை வந்து நான் திட்டமிட்டபடி நான் நினச்சபடி ஒரு நாளைக்கு ஒரு 4 சீன் என்னால் எடுத்துட முடியும். ஒரு நாளைக்கு 3 சீன் எடுத்துட முடியும். ரொம்ப பெரிய சீன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 சீன் எடுத்துடுவேன். ஸோ அது என்னுடைய திட்டமிடுதல் தான். அந்த பிளானிங் கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையில்லாத ஷார்ட்ஸ் எடுக்காததுனால நான் என்னுடைய பிளான் வந்து கரெக்டாக வந்து 38 டேஸ், இங்கே 48 டேஸ் நான் ஷெட்யூல் கொடுத்தேன். பட் 38 டேஸ்லேயும் முடிச்சிட்டேன். நீங்கள் இன்றைக்கி வந்து யாரை வேணாலும் என்னால் ஹீரோ ஆக்கிட முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இவர்கிட்ட ஏதாச்சும் நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த ஹீரோட்ட ஒரு கதை இருக்குது அப்படி யாராச்சும்? இது வரைக்கும் ஹீரோக்களுக்காக நான் கதை எழுதுனதே கிடையாது. நான் கதை எழுதுவேன். கதை எழுதுனதுக்கப்புறம் அந்த கதை எழுதும் போதே அந்த ஹீரோவுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படித்தான் யோசிப்பேன். ஸோ 35 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவன் இன்ஸ்பெக்டர், அவன் எஸ்ஐ, ஸோ அந்த கேரக்டர் எப்படி ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிறான். அப்படி தான் 35 வயசு டு ஸ்க்ரீனில் 40-45 வயசாக கூட அந்த ஹீரோவுக்கு இருக்கலாம். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 35 வயசுன்னு சொன்னால் நம்பகத்தன்மையான ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும் இந்த கதை பொருந்தும். அப்புறம் தான் வந்து அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள்கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணுவேன். இல்லை இந்த கதை புதுமுகமே நடித்தா நல்லா இருக்கும்னா புதுமுகம் போயிடுவேன். இல்லை அப்கமிங் ஹீரோஸ் நடித்தா நல்லா இருக்கும்னா அப்கமிங் ஹீரோஸ் போயிடுவேன். கதை எழுதி முடிக்காமல் நான் ஹீரோ டிசைட் பண்ண மாட்டேன். சினிமாங்கிறது இன்னைக்கு வந்து சமூகத்தோட அவலங்களை சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்குது. இது வந்து உங்கள் திரைப்பட மொழியில் எப்படியான ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஜன்னாதன் சார் வந்து அவருடைய இன்டர்வியூவில் அரசியல்னா என்னன்னு சொல்லுவார். அரசியல்னா ஆமாம், இல்லை, முடியும், முடியாது இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அரசியல் இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கள்லேயும் அரசியல் இருக்குது. எனக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஒதுங்கினா கூட நம்ம அரசியலுக்குள்ளே தான் இருக்கோம். அரசியலை சுற்றி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. ஸோ என்னுடைய திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களையுமே ஒரு சோசியல் மெசேஜ் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சோசியல் தாட்டோட தான் ஒரு படம் இருக்கும். நான் இது வரைக்கும் சோசியல் மெசேஜ் இல்லாமல் ஒரு படம் கூட பண்ணலை. 19 திரைப்படங்களுக்கும் ஒரு சோசியல் மெசேஜ் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது ஜென்ரலாகவே எனக்கு வந்து பிடிக்கும். நம்ம வந்து வெறும் படைப்பாளியாக நம்ம வந்து வெறுமனே ஒரு படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு போகிறத விட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்போ அல்லது வந்து ஒருத்தனுடைய பாதிப்போ அது ஸ்க்ரீனில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஈகர் இருந்துகிட்டே இருக்கும். மக்களுக்கான ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுடைய பிரச்சனைகளை பதிவு பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுக்கு நம்ம
படம் ஒரு தீர்வாக இருந்துச்சுன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் இது வரைக்கும் பண்ண திரைப்படங்களே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜீவாங்கிற திரைப்படம் வந்து நான் பண்ணும்போது கிட்டத்தட்ட 16, 17 ஐ திங்க் 15லேருந்து 18 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸாக வந்து இந்தியன் டீமுக்குள்ளே போயிருந்தாங்க. அந்த 18 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அது எனக்கு வந்து அப்போனா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வேறு இல்லாதவங்க யாருமே வந்து திறமை இல்லாதவங்களா என்ன? ஏன் அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எனக்குள்ள எழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கேள்வியை வந்து நான் வந்து பதிவு பண்ணேன். அந்த கேள்வியை வந்து பதிவு பண்ணேன். அந்த பதிவு பண்ணதுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து ஒரு நடராஜ் மாதிரி ஒருத்தன் வந்து இந்தியன் டீமுக்காக விளாட முடிஞ்சிச்சு. ஷாருக் கான் மாதிரி ஒரு கேரக்டர் இந்தியன் டீமுக்காக விளாட முடிஞ்சிச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஒரு படத்தின் மூலமாக ஒரு 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 மாற்றத்தையே உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதை. அந்த விதையை நான் விதைச்சதில் அவங்களுடைய உழைப்பு 99.1% இருந்தாலும் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பயத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை நம்ம சமூகத்துக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்தோம்னா இது வந்து மீடியா சைடு இனிமேல் பேசும் பொருளாயிரும் அப்படிங்கிற பயத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் நான் விதைச்சேன். அந்த விதைச்சதோட விளைவு இப்போ வந்து இந்தியன் டீமில் வந்து நிறைய பிளேயர்ஸ் புதுசாக வராங்க. அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த படத்தில் வரக்கூடிய அந்த காட்சியோட அந்த சீன்லாம் ரொம்ப பேசப்படுது இல்லையா? தோளில் தட்டி கொடுக்கல தடவி பார்த்தா அப்படிங்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு மாவீரன் கிட்டு அப்படிங்கிற படம் வந்தப்போ நிறைய எதிர்வினைகள், சமூக ரீதியான ஒரு விஷயங்கள் வந்து திரும்ப வந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய சமூகம் வந்து எவ்வளவுதான் அதுக்கான எதிரான ஒரு ஆட்கள் இல்லை, எவ்வளோதான் திட்டினாலும் கூட இன்ன வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு தான் இருக்குது. காலத்தில் வந்து இங்கே நடக்கக்கூடிய ஜாதிய ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் மறைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? மறைக்க முடியும், மாற்ற முடியும்னு நான் வந்து நினைக்கல. நான் மாற்றவோ மறைக்கவோ இல்லை. இதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். இதை மக்களுக்கு பதிவு பண்ணுறேன், மீடியாவுக்கு பதிவு பண்ணுறேன். அந்த மீடியாவும் மக்களும் தான் வந்து அதுக்கான மாற்றத்தை உருவாக்க முடியும். நாங்கள்லாம் ஒரு ஓரத்தில் விதை. அந்த விதையை வந்து மீடியாவும் மக்களும் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றி அதை மரமாக மாற்ற முடியும். அந்த விதையை வந்து நீங்கள் நசுக்கியும் போட முடியும். ஆனால் அந்த விதையை விதைக்கிறது ஒரு படைப்பாளியோடைய கடமை. ஸோ அது விருட்சமாக மாறதும் அது விருட்சமாக மாறாமல் போகிறதும் மக்களும் அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அது தாழ்த்தப்பட்ட ஒரு ஜனத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னா அவங்கள ஒரு ஆள் தான் உயிர் வந்து விடணும். ஆதிக்க ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சாகணும்னாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒருத்தவங்க தான் சாகணும். அதாவது எப்படி இருந்தாலும் பாதிப்புங்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இழப்பாக தான் இருக்கும். ஆனால் வெற்றிங்கிறது அவங்க ஜெயிக்கணும்னாலுமே கூட இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மாவீரன் கிட்டுக்கும் ஜீவாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜீவாவில் வந்து நான் இன்டைரக்டாக வந்து ஹீரோ அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியாக தான் சொல்லியிருப்பேன். அவனுடைய வெற்றியை கொண்டு வந்து பதிவு பண்ணேன். பட் வந்து அவன் வெற்றியை ஏன் பதிவு பண்ணால் ஜெயிச்சா நல்லா இருக்குங்கிற என்னுடைய ஏக்கத்தை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சேன். மாவீரன் கிட்டுவை பொறுத்த வரைக்கும் வந்து அது நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பதிவு பண்ணேன். அந்த சம்பவத்தை பதிவு பண்ணும்போது அந்த டயத்தில் என்ன நினச்சோ அதை உண்மையாக பதிவு பண்ணும்போது தான் அந்த சம்பவத்துக்கான இது கரெக்டாக இருக்கும். அதை நம்ம கற்பனை கலந்து சொல்லும்போது நம்ம போலியான ஒரு படைப்பாளி ஆயிடக்கூடாது. தமிழக சினிமாவையும் அரசியலையும் எப்பவுமே நம்ம வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நடிகர் விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அரசியல் வந்து வந்திருக்காப்புல. இது எந்த மாதிரியான ஒரு இங்கே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கு வர்றவங்க அவங்க என்ன கொள்கையோடு உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய எண்ணம். ஸோ அந்த கொள்கையோடு வர்றவங்க அந்த கொள்கையை முதல்ல பின்பற்றாங்களா அப்படின்னு ரொம்ப பார்க்கணும். ஸோ விஜய் சார் இப்போ வந்திருக்கு, அவர் சொல்லக்கூடிய அவருடைய கொள்கைகள் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அதை ஒரு வெற்றிக்கு அப்புறம் அது அவர் பின்பற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வந்து எந்த இடத்துல போய் முடியும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. நிச்சயமாக விஜய் சார் வந்து ஒரு தலைவனாக ஒரு தைரியமாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாருங்கும்போது அது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனான்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த ஆனாங்கிறது தான் வந்து கொள்கை. அந்த கொள்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிற கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கொள்கையை வந்து சாகிற வரைக்கும் அந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கடைப்பிடிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோக்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கொள்கை ரீதியாக அண்ணாதுரை அவரும் ஒரு கலைத்துறையை சேர்ந்தவர் தான். எல்லாருக்குமான ரோல் மாடல் அண்ணாதுரை ஐயா அவர்கள் தான். ஸோ அவர் கடைசி வரைக்கும் அவர் கொள்கையை கடைப்பிடிச்சார். அவர் 2 வருஷமே ஆட்சி பண்ணாலும் அவர் பண்ண மாற்றங்கள் வந்து இப்போ வரைக்குமே அது ரொம்ப வீரியமாக இருக்குது. அது கொள்கையை வந்து வெற்றிக்கு அப்புறமும் அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் கடைப்பிடிக்கிறாருங்கிறத பொறுத்து தான் வந்து அவருடைய அரசியல் சரியான அரசியலா இல்லையாங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியும். 2K லவ் ஸ்டோரி திரைப்படம் வந்து ஏன் பார்க்கணும்? அதில் வந்து என்ன நீங்கள் வந்து சொல்கிறீங்க? 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தை வரைக்கும் வந்து
ஒரு ஜாய்ஃபுல்லான இந்த 2K கிட்ஸோடைய லைஃப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிம். மூவி அப்படின்னாவே, சினிமா அப்படின்னாவே இங்கே வந்து எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வராங்க, எங்கேஜிங்காக தான் வராங்க. அந்த எங்கேஜிங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு ஃபன்னான திரைப்படமாக இருக்கட்டும், இல்லை போர் தொழில் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை குடும்பஸ்தன் மாதிரி ஒரு ஃபன்னான திரைப்படமாக இருக்கட்டும், எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஒரு 2 hours to 2 hours 30 minutes எங்கேஜிங்காக இருக்கணும். அந்த எங்கேஜிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்கான ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் அது. தன்னை மறந்து 2 மணி நேரத்தில் தேட்டரில் அவங்க உட்காந்துட்டு வெளியே வரும்போது பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக தான் தேட்டருக்கு எல்லோரும் வர்றாங்க. அந்த வகையில் இது ஒரு ஃபன்னான திரைப்படம். நிறைய லாட் ஆஃப் ஃபன் இருக்குது. அதே டயத்தில் ஒரு அழகான வந்து ஒரு சோசியல் மெசேஜையும் இந்த படத்தில் வச்சுருக்கேன். அதனால் எங்கேஜிங்கான ஒரு திரைப்படம். ஏன் பார்க்க வரணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எங்கேஜிங்கான திரைப்படம். படம் பார்க்குற அந்த 2 hours 5 minutes 200% எங்கேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நியூஸ் டைம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் சுசீந்திரன். இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தை பற்றியும் என்னை பற்றியும் உங்களோட நிறைய நேரம் பேசிக்கிட்டேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு சந்திப்பில் நம்ம 2 பேரும் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.